7வது வசனத்துடைய 2வது பதிவு. இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கம்ப்ளீட்டாவே அவர்களை குறித்து பேசுகிறது அந்த வசனம். மற்றவர்கள் என்று சொன்னால் அதுவும் இஸ்ரவேலர்கள்ல தான் குறிக்குது. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. What the people of Israel sought so earnestly they did not obtain, the elect among them did, but the others were hardened. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது the elect among them, அவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்ட்டு காணப்படுது. ஆனபடினாலே இது முழுமையாக அவர்களை குறித்து பேசுகிறதான காரியம். அதிலிருந்து நம்மை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை எல்லாம் அவர் விளக்குகிறார். சரி, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இப்போ வாசித்த இந்த 7வது வசனம் இஸ்ரவேலரை குறித்ததான காரியமாக அது காணப்பட்டாலும் இது நமக்கு போதனையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களிடத்திலே அவர் பேசவில்லை, இஸ்ரவேலரை குறித்து பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிற நம்மிடத்திலே அதை போதனையாக அல்லது அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்பி அவர் அதை பேசுகிறார். அடுத்ததாக இஸ்ரவேலரில் பலர் தாங்கள் தேடுகிறதை இன்று வரை அடையாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலரிலே சிலர் அதை அடைந்திருக்கிறார்கள், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள், அதாவது அடையாமல் இருக்கிறார்கள். சரி, இது என்ன, எதை குறித்து பேசுகிறார்? சிலர் எதை அடைந்திருக்கிறார்கள், பலர் எதை அடையாமல் இருக்கிறார்கள் என்கிற கேள்வி உங்களுக்கு வரும். யாருக்காவது டக்குன்னு பிடிக்கடிச்சதா? எதை குறித்து பேசுகிறார்? அதை அதை அப்படின்றாரு. எதை அடைந்திருக்கிறார்கள், எதை அடையவில்லை? யாராவது சொல்ல முடியுமா? இயேசுவை, ரட்சிப்பை. பவுல் எதையோ அவர்கள சிலர் அடைந்திருக்கிறார்கள், பலர் அடையல, தேடியும் அடையல அப்படி சொல்றார். எதை என்று சொன்னால் தாங்கள் தேடுகிற ரட்சகரை, ரொம்ப சிம்பிள், ரட்சிப்பை அடையாமல் இருக்கிறார்கள். தாங்கள் தேடுகிற ரட்சகரை அடையாமல் இருக்கிறார்கள் அல்லது அறியாமல் இருக்கிறார்கள். ரட்சகரை அடையாளம் காணாமல் இருக்கிறார்கள். இந்த புத்தகம் இப்ப நம்ம கையில இருக்கு பாத்தீங்களா, இதுல பழைய ஏற்பாடு புத்தகம், புதிய ஏற்பாடு புத்தகம் காணப்படுது பாருங்க. இஸ்ரவேலர்களுக்கு இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை அவர்கள் நம்ப மாட்டார்கள். இப்ப புதிய ஏற்பாடு புத்தகம் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய தெய்வத்தை குறித்ததான சாட்சியை சொல்லுகிறது. வருவேன் என்று சொன்னவர் வந்தார், அவர்களுக்கு மத்தியிலே அற்புதங்களை செய்தார், உலகத்தினுடைய இரட்சகராக அவர் காணப்படுகிறார் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது புதிய ஏற்பாடு புத்தகம். அப்ப இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தினுடைய சாட்சியை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இரட்சகரை அவர்கள் இன்று வரை தேடி கொண்டிருக்கிறார்கள், எண்ணி ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். பவுல் சொல்ற ரொம்ப வாஞ்சியா தான் தேடுறாங்க, ஆனா பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு. அர்த்தம் என்னவென்றால் ஆத்தும ரட்சிப்பை அடையாமல் இருக்கிறார்கள். இன் அதர் வேர்ட்ஸ் நித்திய ஜீவனை அடையாமல் இருக்கிறார்கள். இன் அதர் வேர்ட்ஸ் ஆத்தும இளைப்பாறுதலை அடையாமல் இருக்கிறார். நமக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அப்பப்போ கவலைகள் வரலாம். ஆனா ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல் காணப்படும். அர்த்தம் என்ன இளைப்பாறுதல்னா? இளைப்பாறுதல்னா ஆமா சமாதானம். என்னதான் பிரச்சனைகள், உலக கவலைகள், குடும்ப பிரச்சனைகள் காணப்பட்டாலும் ஆத்துமாவில பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம். அது என்ன சமாதானம் அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சரை குறித்து அல்லது மறு வாழ்வை குறித்து, பரலோகத்தை குறித்ததான காரியத்தில் ஒரு சமாதானம் எப்பொழுதும் காணப்படும். அந்த சமாதானத்தை யாருமே நம்ம இடத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா அதை நான் கொடுத்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப ஏழை பணக்காரர்கள் என்பதை கடந்து, பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் என்பதை கடந்து, எப்பொழுதும் இருதயத்திலே ஒரு இளைப்பாறுதல் என்று சொன்னாலே கொலோசியர்ல பவுல் சொல்றார், அது யாரை குறிக்கிறது என்று? இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லுகிறதே, ஓய்வு நாள் என்று சொல்லுகிறதே கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை என்று, அல்லது கிறிஸ்துவை பற்றின பொருள் உடையதான வார்த்தை என்று கொலோசியர்ல நீங்க வாசிக்க முடியும். அப்ப எதை அவர்கள் இன்னும் அடையாமல் இருக்கிறார்கள்? பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் தான், பார்த்தாலே ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர்கள் தான். ஆனாலும் உள்ளுக்குள்ளார தங்களுடைய தெய்வத்தை அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், தங்களுடைய நாயகரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், தங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறவரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், தங்களுடைய தேசத்தை ஒருவர் ஆளுகை செய்வார் தாவீதினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்று சொல்லி அவருடைய வருகைக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆத்தும இளைப்பாறுதலை அடையாவது இருக்கிறார்கள், அல்லது in other words பரலோகத்தினுடைய வாசலை அடையாது இருக்கிறார்கள். பரலோகத்தினுடைய வாசல் என்னன்னு தெரிந்து வந்தால் தானே பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் போது வழி என்று மாத்திரம் சொல்லாம, நான் தான் பரலோகத்தினுடைய வாசல்,
தொழுவத்தினுடைய வாசல் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார் அல்லவா. அப்ப அவரை தள்ளின போது அல்லது அடையாளம் காணாதிருக்கும் பொழுது அவர்கள் பரலோகத்திற்கு அருகில் இருந்தாலும் அந்த வாசலை வந்து அடையாத அல்லது வாசல் எங்க இருக்குன்னு தெரியாம எது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அதை தான் அதை என்று சொல்லுகிறார். அவர்கள் ரட்சிப்பை தேடியும் அவர்கள் அடையாது இருக்கிறார்கள். அவர்களிலே சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர் அடைந்திருக்கிறார். ஏன்னா எழுதுறவர் அந்த இஸ்ரவேல் மனிதர்கள் மத்தியில இருந்து இதையெல்லாம் அறிந்த ஒரு மனுஷன் தான் நமக்கு இதை எழுதுகிறார். அவர் இந்த இடத்துல அவர் பவுல் அப்போஸ்தலனை எது குறிக்கிறது.